வெல்கம் டு ஜேஆர் மாஸ்டர் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழை இலையில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கார கொழுக்கட்டைக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 கப் கேரட், 3/4 கப் முட்டைகோஸ், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் 1 கப். இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறியை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இனிப்பு கொழுக்கட்டை சாப்பிட்டவங்களுக்கு கார கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்காது. ஆனா கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை விட நல்லா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எந்த அளவுக்கு காய்கறி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த காய்கறி ரொம்ப பிடிக்குமோ அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க காரத்துக்கு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருக்கு, அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப லாஸ்டா கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். காய்கறி நல்லா வதங்கிட்டு இப்ப கார கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, கார கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடுவோம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சுடுதண்ணிலேயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிணைஞ்சிருவோம். தண்ணி ஊத்துன உடனே டக்குன்னு பிணைஞ்சிருங்க. மாவை நல்லா சுடுதண்ணி ஊத்தி கரண்டியால கிண்டிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. கொஞ்சம் மாவு ஆறட்டும். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிணைஞ்சுக்குவோம். லைட்டா எண்ணெய் சேர்த்து மாவு கையில ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கையில ஒட்டுது, அதுக்காக தான். நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க. ஆயில் சேர்த்தீங்கன்னா ஒட்ட மாட்டேங்குது. அவ்வளவுதாங்க, மாவை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா பிணைஞ்சுக்கோங்க. இதை அப்படியே வேற எண்ணத்துல மாத்தி மூடி வச்சிருங்க. இல்லைன்னா மாவு காஞ்சு போயிடும். இல்லைன்னா நீங்க ஈரத்துணி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வாழை இலையில தான் தட்ட போறேன். மாவு உங்களுக்கு கையில் ஒட்டுனுச்சுன்னா தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டு தட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும்.
வாழை இலையோடையே வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, வாழை இலையில செஞ்ச கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இந்த கார கொழுக்கட்டையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.